இருக்கிறபடினாலே தேவத்திற்கு பொறுமா நம்மோடு இருக்கிறபடினால கை வைத்து எல்லாரும் வாய்த்து கற்றுக்கொண்டு நாமத்தை மயப்படுத்துவோம். வர்த்தகதானங்களை கற்றுக்கொண்டு எல்லாம் தடையை மாற்ற முடியாது. தேவனுக்கு மயப்படும் தேவன் கிரியை செய்யக்கூடிய நல்ல வாய்த்து சொல்லுவோம். தாவையுமே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்கிறோம், மகிழ்கிறோம், நாமத்தை மயப்படுத்துகிறோம். வல்லமையால் நிரப்போம், வல்லமையால் நிரப்போம், வல்லமையால் நிரப்போம். இது மனமுச்சி நாளில் ஆண்டவரே தேவாதி தேவன் பரிசுத்தர் என்று சேராக்களும் ஓயாமல் சோதனை போல நாங்களும் ஓயாமல் சோதனை சொல்லி நாமத்தை பயப்படக்கூடியாக திருவருடைய கொடுக்கிற மாண்டது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தப்படுத்தி ஒரு நாமத்தை பயப்படக்கூடிய கத்தாவே திருவருடைய கொடுக்கிறமையா எல்லா கட்டில தடையில் உடைய மாண்டது சமாதான தேவன் இடையே கொடுக்கிறமையா அடுத்துறைகளை பண்ணி குட்டிகளை பண்ணி பதிவு பண்ணி பாவங்களை பண்ணியோ பரிசுத்ததானுடைய திருமாய் கொண்டு வந்து தங்களை தடையை மாற்ற மாண்டது கூடுதல் ஆரம்ப குடிகளுமாக இந்த பரிசுத்தம் காணப்பட முடியாது கொடுக்கிற மாண்டது தடைகள் உத்தேக மாண்டவரே கட்டளை உதய மாண்டவரே ஆதரவை திறவு மாண்டவரே இல்லைங்களை திறக்கக்கூடிய ஒரு மாண்டவரே நீதியாளர்களுடைய உள்ளத்தை திறந்தது போல நீதியாளர்களுடைய உள்ளத்தை திறந்தது போல ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்தை திறக்க முடியாது கத்தாவை விநியோகிக்க கொள்ளப்படுகிறோம். நாமத்தை பயன்படுகிறோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் ஏற்றுக்கு மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் ஏற்றுக்கு மகிமை. பரிசுத்த பாண்டல் தாவே நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே பரிசுத்த பாண்டல் தாவே நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழ்வோம் ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம் ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம் கோடி தோற்றம் ஏறெடுத்தோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசுவுக்கு மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசுவுக்கு மகிமை. கிருபையான தந்தை நெருங்குகிறோம் திருரத்தம் காலத்தில் எண்ணினோம். கிருபையான தந்தை நெருங்குகிறோம் திருரத்தம் காலத்தில் எண்ணினோம். அல்லேலூயா அல்லேலூயா தன்னின் தகாயும் இரக்கமே கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கோடி தோற்றம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் ஏற்றுக்கு மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் ஏற்றுக்கு மகிமை. குருவி பறவை மனம் பாடுகிறேன் கவலையின்றி பறந்து பாடுகிறேன். குருவி பறவை மனம் பாடுகிறேன் கவலையின்றி பறந்து பாடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிந்தைகளே
இதுவரை நடத்தி உறவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே ஐயா எல்லாருமா இதுவரை நடத்தி உறவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே ஐயா கண்ணீரை கடந்து ரோதனை ஜெயித்தேன் கண்ணீரை கடந்து ரோதனை ஜெயித்தேன் பதிலை தாண்டினேன்
இல்லை. அங்கே ஆமா, பிசாசு பின்னால் வந்துடக்கூடாது, உலக ஆவி வந்துடக்கூடாது, உலகத்துடைய நேசம் வந்துடக்கூடாது. தேவனுடைய சித்தம் மட்டும் நிறைவேற வேணும். அப்படி செய்யற பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. அந்த ஜீவன காலமெல்லாம் இயேசு நல்லி எல்லாரும் தெரிஞ்சப்பட்டு கையடிச்சு ஆவியில நிரப்பி பாட வேணும். அல்லேலூயா. ನನ್ನ ಜೀವನ ಕಾಲವೆಲ್ಲ ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ, ನಾನು ಅವರಲ್ಲಿ, ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ. ನನ್ನ ಜೀವನ ಕಾಲವೆಲ್ಲ, ನನ್ನ ಜೀವನ ಕಾಲವೆಲ್ಲ ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ, ನಾನು ಅವರಲ್ಲಿ, ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ. ನನ್ನ ಜೀವನ ಕಾಲವೆಲ್ಲ ದಾರಿಯಲ್ಲಿ ತಾನಾಗಿ ನಡೆದಿರಲು, ರೋಗದ ಆಸೆಯಲ್ಲಿ ರೋಗಗಳಿರಲು, ಕೈಯನ್ನು ಹಿಡಿದ ಓಡಲಿ ಬಯಸುತ್ತ ಓದಿದೆ ತಂದೆಯ ಯೇಸುವೆ, ಅಲ್ಲೆಲುಯ್ಯ. ಕೈಯನ್ನು ಹಿಡಿದ ಓಡಲಿ ಬಯಸುತ್ತ ಓದಿದೆ ತಂದೆಯ ಯೇಸುವೆ. ನನ್ನ ಜೀವನ ಕಾಲವೆಲ್ಲ ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ, ನಾನು ಅವರಲ್ಲಿ, ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ. ನನ್ನ ಜೀವನ ಕಾಲವೆಲ್ಲ ನೀರಿನ ಲೋಕದಲ್ಲಿ, ನೀರದ ವೇದನೆಯು, ಆಸೆಯ ಆಸೆಯಲ್ಲಿ ಅಲೆ ಅಲೆ ಅಲೆಯಾಗಿ ಎನಗಾಗಿ ಬಂದವರೇ, ಆಶೀರ್ವಾದ ತನ್ನವರೇ, ಎನ್ನುಮಯ ಬಯಸುವ ಹಿಡಿದು ಜನ ಬಯಸಿದೆ. ಎನಗಾಗಿ ಬಂದವರೇ, ಆಶೀರ್ವಾದ ಬಂದವರೇ, ಎನ್ನುಮಯ ಬಯಸುವ ಹಿಡಿದು ಜನ ಬಯಸಿದೆ. ನನ್ನ ಜೀವನ ಕಾಲವೆಲ್ಲ ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ, ನಾನು ಅವರಲ್ಲಿ, ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ. ನನ್ನ ಜೀವನ ಕಾಲವೆಲ್ಲ ಜಗತ್ತಿನ ರೋಗದಲ್ಲಿ ಭಯದ ಬಂಧುಗಳು, ಮಾಮಿದುರಾದವರು, ದೇಗವೇ ಕೊರೆದವರು, ಓ ತಾಯಿನ ಮರೆಯಲಿ, ಕೈಯಲ್ಲಿ ಮರೆ ಮರೆ ನಾನಿನ ಮರೆವೆ ನೀನೆ, ಯೇಸು ನೀನನ್ನು ಬಯಸುವೆ. ಅಲ್ಲೆಲುಯ್ಯ. ತಾಯಿನ ಮರೆಯಲಿ, ನಾನಿನ ಮರೆವೆ ನೀನೆ, ಯೇಸು ದೇವನೇ, ನೀನನ್ನು ಬಯಸುವೆ. ನನ್ನ ಜೀವನ ಕಾಲವೆಲ್ಲ ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ, ನಾನು ಅವರಲ್ಲಿ, ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ. ನನ್ನ ಜೀವನ ಕಾಲವೆಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளையில உம்முடைய சமூகத்தை கடந்து முடியாத நல்ல சாக்கியம் தந்திருக்கிற ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 பலத்தில் 20 நாள் 80 வருஷம் இருக்கிறது. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறதான வேளையில
பூமிக்கு பாரமாகவும் குடும்பத்துக்கு பாரமாகவும் உண்மையாகவே தேவனுடைய சித்தம் இல்லாம நடக்கிற பொழுது மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவர் சித்தத்தை செய்கிற மகனோ, சித்தத்தை செய்கிற விசுவாசியோ, சித்தத்தை செய்கிற சகோதரியோ சகோதரனோ யாரா இருந்தாலும் தேவ சித்தம் செய்கிற பொழுது பிரயோஜனமாய் காணப்படுகிறார் ஆண்டவரே. ஆனால் பிரயோஜனம் இல்லாதவர்கள் ஆண்டவரே பூமிக்கு பாரமாய் காணப்படுகிற வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு கொடுத்திருக்கிறான ஜீவிய நாளில நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட எங்கள் உதவி செய்துள்ள முடியாய் ஒப்படுகிறோம். அந்த வேத வசனத்தை ஆசீர்வதியும் விட்டுத்தாரும் போஷித்தாரும் காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தால் கேட்டுள்ளோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆகாயத்திலிருந்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆகாயத்திலிருந்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நாலு காரணம் சொல்லப்பட்டிருக்கு வசனத்துல. வாசிங்க, இன்னொருத்தர் வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. ஆக 2:4. பாத்தீங்களா? அப்ப எல்லாவற்றிலுமாக கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று வருகிறது. அல்லேலூயா. மனுஷன் சொல்லல, ஆகாய தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிற பொழுது அவன் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறான ஒரு தீர்க்கதரிசன வசனம். ஆமென். அல்லேலூயா. அதனால எப்படி பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் சொல்லல, ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. என்ன சொல்ற? முதலாவது திடம் கொள்ளுங்கள். நம்ம என்ன பண்ண வேணும்? திடம் கொள்ள வேணும். திடம் கொள்ளணும்னாக்க நம்ம ஜிம்முக்கு போயிட்டு திடம் வந்துருமா? ஜிம்ல போயிட்டு கையை வளர்க்கிறோம், காசு இது பண்றோம், என்னமெல்லாம் இது பண்றாங்க, ரொம்ப சக்தி வரணும்னு சொல்லிட்டு யோகம் பண்ணணும், அது பண்றது என்னமெல்லாம் சொல்றோம். ஆனா அதுல திடம் கொள்றது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம திடம் கொள்ள வேணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் தேவன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுது, பயப்படாதே, திகையாதே. ஆண்டவர் சித்தத்தை செய்கிறவர்களான வேலையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருடைய சொன்னது வேதத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள்ள திடம் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு வர 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 நமக்குள்ள பயம் போயிடும், திடம் வந்துடும், நம்பிக்கை வந்துடும். அதனால என்ன கேட்டதுன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்ய வேணும். அந்த திருக்குறள் ஒரு வசனம் சொல்ல ஒரு காரணம் இருக்கு. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவார். பிறவி பெருங்கடல் என்று சொல்வது, நம்ம எதுக்காக பிறந்து வந்திருக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேற வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்தோம்னே தெரியல, ஏன் ஜீவிக்கிறோம்னு தெரியல, ஏன் வாழறோம்னு தெரியல, நம்ம என்ன செய்யறோம்னு தெரியல, அவன் ஆண்டுடைய உபதேசம் என்னன்னு தெரியல, பரிசுத்தம் என்னன்னு தெரியல. அப்ப ஆண்டுடைய சித்தத்தை நம்ம செய்யும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவனுடைய வேத வார்த்தைகளை கை கொள்ளுகிற பொழுது அதில் பார்த்தா ஆண்டுடைய சித்தத்தின்படியாக நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டு சித்தத்தை சொல்லப்படுறது, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடலாகிய இந்த வாழ்க்கையில நம்ம வந்திருக்கிறோம். சொன்னாக்க அப்ப சொல்ல நீ என்ன பண்ணணும்? திடன்கொள். கை சொல்லுமா?
ஆண்டவர் சமூகத்தில் திடம் கொள்ள வேணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டதுனாக்க நம்முடைய வாழ்க்கையில கடலாகிய வாழ்க்கைய நீந்தி நீந்தி நாம் கடந்து போக முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? போராட்டம் வரும், வெள்ளம் வரும், புயல் வரும். புயல்ல என்னென்ன வியாதி வந்து என்னென்ன வருது, அதெல்லாம் வந்தாலும் கூட அதில் நீந்தணும், நீச்சடிச்சு போக வேணும், எதிர்த்து போக வேணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்துல எல்லாம் மீன் செத்து போகுது. சில மீன் என்ன பண்றது, நீந்தி மேனு அப்படியே முன்னால போகுது, எதிர்த்து போகிறது. வாழ்க்கை என்பது எதிர் நீச்சல் அடிக்கிற அனுபவம். சொல்லுமா, வாழ்க்கை என்பது எதிர் நீச்சல் அடிக்க வேணும். அப்ப எதிர் நீச்சல் அடிக்கிறதான ஒரு அனுபவம் தான் அது. சொல்லுங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவார். பிறவிகள் யார் அந்த கடலை நீந்தி போக வேணும், எதிர்த்து போக வேணும், போராடி போக வேணும், ஜடம் கொண்டு போக வேணும், தைரியமா போக வேணும், பயப்பட்டு போக கூடாது. அது சொல்றது தீமோத்தேயுவின் புத்தகம் 1:7 நினைக்கிறேன். தீமோத்தேயு 1:7 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்னமா அந்த எத்தனை காரியம் சொல்லுது, எத்தனை காரியம் சொல்லி பாத்தீங்க? பலமும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்த 3 காரியம். பலமும் அன்பும் போய் அப்படியானா தேவ சமூகத்தில் என்ன பண்ணிருந்தோம், நீந்தி போகிறதான ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேணும். பலமும் அன்பும் நிறைந்திருக்க வேணும். பிறவி பெருங்கடல் நீந்துவார். இந்த பிறவி பெருங்கடல் எதுக்காக பிறந்து வந்திருக்கிறோம், இனிமேல் திரும்பி வரப்போறது கிடையாது. ஆனா இதுதான் முக்கியம் இந்த நாள்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, திடம் கொள்ள என்று சொல்றாரு. மறுபடியும் வாசிங்க. ஆக ஒரு 2 நாள் 2 சீக்கிரமா நீ திடம் கொள்ள என்று முதலாக சொல்றார். இந்த பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டுமானால் நீ திடம் கொள்ள வேண்டும். பயத்தினாக பேடித்தடைத்தினாக இல்ல, பேடித்தடைந்த ஆவி இந்த கன்னடத்தில் சொல்லுகிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி பலப்படுத்துகிற ஆவி. அல்லேலூயா. கர்த்தன் பயமுள்ள ஆவி கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். எனக்கு எந்த ஆண்டவரோட நல்ல ஆவியை கொடுத்திருன்னு சொல்றவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லுவாங்களா? அல்லேலூயா. வாங்க பாருங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவார். நீந்தாதால் அது நீந்தலைனாக்க இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி வர முடியலன்னு கேட்டாக்க அவங்க இறைவனடி தேவ சமூகத்தில் சேர முடியாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் சேர வேணுமானால் வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட வேணும், தேவ சித்தம் செய்ய வேணும், தேவ சித்தத்தின்படி நடக்க வேணும். அப்படி நடந்தால் அவர் தேவ சமூகத்தை தேவனுடைய திருவடியை தேடி வருவாங்க. ஆமென். சொல்லுமா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பார்க்கலாம். சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 8:9. கர்த்தரின் விடாங்கிய ஆலயம் கட்டும்படிக்கு அதன் அஸ்திவாரம் போடப்பட்ட நாள் முதல் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாளிலே கேட்டு வருகிறார்களே. உங்கள் கைகள் திடப்பட கடவது, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கை சொல்லுமா. பிறவி பெருங்கடல் நீந்த வேணுமானால் திடப்பட்டவளா இருக்க வேணும். எந்த நீச்சல் அடிக்கணும்? பக்கத்து வீட்டுக்கார சண்டை போடுறோம், இது போடுறோம், அது போடுறோம், நம்ம பயப்படக்கூடாது. நம்ம ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்க 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 ஒரு எதிர்நீச்சல் போடுற அனுபவம் நமக்குள்ள வந்துடும். நல்ல ஒரு சொல்லி பார்க்கலாம். நான் பயங்கர சில வேலைகள் அப்படி சொல்லிடுவேன், இப்படி சொல்லிடுவேன் சொல்லிட்டு எவன் சொல்ல கர்த்தன் பட்சம் சொல்லுங்க. எனக்கு விரோதமா வருகிறவன்
அல்லேலூயா. இப்ப கர்த்தர் பட்டது இருக்காரு நம்ம யோசிக்க வேணும். அப்ப இல்ல கர்த்தர் பட்டது ரட்சிக்கப்பட்டது ஞாபகம் சொல்லுது. ரட்சிக்கும் சரியான ரட்சிப்பு கூட இல்ல, சரியான மனம் திரும்பல் இல்ல. பழைய புத்தி அப்படிதான் இருக்குது, பழைய சிந்தி அப்படிதான் இருக்கு. உண்மையான மனம் திரும்புதலோடு ரட்சிக்கப்பட்டு ஞாபகம் எடுத்திருந்தா நம்ம என்ன ஜெப ஜீவியத்துல குறைய மாட்டோம். அவன் சொல்ல மாட்டேன் வராது. உண்மையான அனுபவத்தில் ரட்சிக்கப்பட்டிருப்போமானால் மனம் திரும்புதலோடு, மனம் திரும்பதில்லை. இன்னைக்கு அநேக பிள்ளை வாடி பிள்ளைங்க இருக்க ஞாபகம் எடுக்கணும். வரும் ஜனவரிக்குள்ள நம்ம ஞாபகம் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாகணும். பிறவி பெருகளை நீந்தணும். எதுக்காக பிறந்து வந்திருக்கிறோம்? எதனுடைய பிறந்தனுடைய காரியம் என்ன? பிறந்தனுடைய அனுபவம் என்ன? பெருங்கடலாகிய இந்த உலகத்துல நம்ம நீந்தி போக வேணும். துன்பம், தொல்லை, நிந்த, அவமானம் இதெல்லாம் வந்தாலும் கூட அது என்ன பண்ண வேண்டும்? திடன்கள் சொல்லுமா. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கல. 2 நாளாகுமா 32:8. 2 நாளாகுமா 32:8. 2 நாளாகும் 32:8. தமிழ்ல வாசிச்சு சீக்கிரம் வாசிக்கலாம். அவளோடு இருக்கிற யாரு? உலகத்தோடு இருக்கிற யாரு? மாம்சபயம். நம்மோடு இருக்கிறவள கட்டல். அல்லேலூயா. உலகத்துல மாம்சத்தோடு போயிட்டு இருக்கிற குடி, வெறி, விபச்சாரம், வேட்சத்தனம், மூலாத்தி, இது சூதாட்டம், அப்படி இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற டெய்லி ஒரு சட்டம் போடுற ஆளை மாத்திட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா தேவ பிள்ளைகளாக நமக்குள்ள தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக அவர்கள் மாற்றத்தில் இருக்காங்க. நாமோ ஆவின் சிந்தவர்களாக இருக்க வேணும். கைட்டு சொல்லுமா. இன்னொரு வருஷம் அழகான வசனம் பாத்தீங்கன்னா நீங்க 2 நாளாகுமா 14:15. 2 நாளாகும் 14:15 டைம் அது. பாருங்க அந்த இடத்துல யுத்தத்துக்கு எல்லாரும் பார்க்க ஒன்னா சொன்ன வச்சீங்க. எத்தனையோ பேரு யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. அப்ப யுத்தம் பண்ண வந்திருக்கிறான் வேலையில அவன் சோர்ந்து போறான், அவன் திடலிட்டு போறான், பயப்படுறான், உபவாசம் கூப்பிடுறான். எல்லாரும் உபவாசம் வந்திருக்காங்க. அப்பொழுது இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்க 14 வாசிங்க. நல்ல கவனிங்க. யோசபாத்து பயந்து போய் அப்படியே தோற்றிருக்கிறான். அந்த வேலை உபவாசம் கோரி எல்லா உபவாசம் இருந்து கொண்டிருக்கிற பொழுது சபை நடுவில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி எழும்புறாரு. எழும்பி அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்க. பாருங்க அவன் சொல்றான் திடப்படுத்துகிறார். கைது சொல்லுமா. அவன் திடப்பட வேணும், தைரியப்பட வேணும், சோர்ந்து போடுறது. பிறவிப்பெருங்கள் நீந்துவார். இந்த பிறவிப்பெருங்கள் ஆகிய இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டத்தில் நீங்கி போக வேணும், எதிர்நீச்சல் அடிக்க வேணும், பயந்து போய் உட்கார கூடாது. சொல்லுமா பயப்படணும். ஐயோ அப்படியே ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அதாயிடுமோ, இது உடனே நடக்குதுல. கர்த்தன் பட்டத்திருந்தார் எனக்கு உலகம் வருக முடியா சொல்லுமா. கர்த்தர் நம்மளோட பட்டம் இருக்காரா?
என்னோட இருக்காரா? நான் வந்து யோசிக்க வேணும். மற்றவங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் அவங்க எப்படியாவது போட்டு என்ன இது பண்ணட்டும். கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமா வருகிறவன் யார்? அது மட்டும் தான் கேள்வி. நான் முதலாவது கேட்கணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? நான் பேசுற வார்த்தை, செய்யற காரியம், நடக்கிற நட பார்வை எல்லாவற்றும் ஆண்டவர்கள் அப்ரிஷியேட் பண்றாரா, சந்தோஷப்படுறாரா? அதை மட்டும் தான் பார்க்க வேணும். அப்ப அப்படி இருந்தா நம்ம திடம் கொள்ளுவோம், தினப்பலிருந்து போட்டு போடுவோம். அல்லேலூயா. திடம் கொள்ள வேண்டுமானால் நம் திடமனது உள்ளவளாக காணப்பட வேணும். நீந்தி போக வேணும், எதிர்நீச்சல் அடிக்க வேணும். அது இல்லாம சோர்ந்து போனான்னு கேட்டா வாழ்க்கையில தோல்விதான் வரும். அடுத்தாக வாசிக்கணும் பாருங்க. அதே இதுல வருகின்ற 4 ஆக 2 நாளில் அடுத்த வாசிக்கும், நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க ஒன்னு அது ஒவ்வொரு பாகமா வாசிட்டு வரும். ஆகாய் 2:4. நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். சொல்லுவா, நல்லுறவு சொல்லுமா. இந்த வசனத்தை 4 பாகங்கள் நீங்க வீட்டு போய் வாசிங்க. அந்த வீட்டை வாசிக்க அந்த பிறவி பெருங்கள் நீந்துவா. நீந்தாதா இறைவனடி சேராதா. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்ட சமுத்திரம் துன்பமும் தொல்லையும் நிந்தையும் வர்ற பொழுது எதிர்நீச்சல் அடிச்சு ஆண்டோட சமுத்திர பாதத்துல போறியோ நம்ம போறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்ம ஜெயித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. தோல்வி எனக்கு அது வந்து இது வந்து சொல்லிட்டு உலகத்தை பார்த்து நீ போகணும்னு கேட்டாங்க ஆண்டவர் பேசாம ஆயிடுவார். ஜெபிக்கணும், வாசிக்கணும், வேதம் வாசிக்கணும், கர்த்தரோட காத்திருக்கணும். அங்க போய் இங்க டிவியை போட்டுட்டு அதை போட்டது கூட அங்க இருந்து பிசாசு வருவா, மேசி வருவா, தாசி வருவா, இல்லாத ஆவி வரும், இச்சியர் ஆவி வரும். அப்ப ஆண்டோட சொல்ல என்ன திடங்கள் உனக்குள்ள திடம் உள்ளதா இருக்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. திடப்படுத்துகிற அனுபவம் நமக்குள்ள காணப்படுமானால் பெரிய காரியங்களை கர்த்தர் காரியம் செய்வார். அதனால பார்க்கிறதான வரல அவர்கள் பார்க்காத அவங்க இருக்கிறத காட்டிலும் நம்மோடு இருக்கிற பெரிய பெரிய அதிகமான பேரு. அல்லேலூயா. இந்த பெருக்கூட்டத்தை பார்த்து என்ன பண்ணாத, பயப்படாத. பெருக்கூட்டம் தான், பெருஞ்சாலும் தான். ஆனால் அவரோடு இருப்பவரை காட்டில நம்மோடு இருப்பது பெரியவர். சொல்லுமா, உலகத்தில் இருக்கிறவன் நமக்குள்ள இருக்கிறவர் கைட்டு ஒரு நல்ல ஒரு சொல்லுமா. ஆக நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. யாத்திராகமோ 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சீக்கிரம் எனக்கு டைம் ஆகுது. எனக்கு குறிப்பிட்ட டைம்ல நம்ம இது பண்ணோம். நேரம் செஞ்சுட்டு போறது இல்லை. யாத்திராகம் 3:12. நான் உன்னுடனே மோசேயோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. மோசேயோடு கர்த்தர் இருந்தார். நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னுடனே இருக்கிறேன், உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் நீங்க யாரோட இருக்கிறோம்? நம்ம யாரோட இருக்கிறோம்? உலகத்தானோட, குடிகாரனோட, உன்னோட. நம்முடைய ஐக்கியம் யாரோட? நம்முடைய எல்லா காரியம் யாரோட? அவர் தனித்து வாசம் பண்ணினார்கள் சொல்லப்படுகிறது. தனித்து வாசம் பண்ணார்கள். பாத்தீங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18. சீக்கிரமா. ஆனபடியால் அவர்கள் நடுவில் இருந்து உன்னுடைய பக்கத்து அக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கல் வேற. அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடர்கிறீர்கள். யார் சொல்றது? பாச சொல்றது கேட்க வேண்டாம், ராபர்ட் சொல்றதை கேட்க வேண்டாம், கிறிஸ்துவ சொல்றதை கேட்க வேண்டாம், கர்த்தர் சொல்றதை கேளு. ஆமென், ஆமென். அம்மா வந்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லோரா ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்க. அப்ப தொடாதிருக்கிற கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்த்து என்ன சொல்றாரு பாத்தீங்க? அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு
நீங்கள் எனக்கு குமாரனும். யார் சொல்றது? ராபர்ட் சொல்லல. எந்த பாட்டு சொல்ல மாட்டான். பாட்டுல சொன்னால பாட்டு யாருக்கும் தெரியாது. அது கிடையாது. தொழில பாக்குறது அவன் காசு சம்பாதிக்கிறான், அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவன் வட்டி குடிச்சிட்டு தெரியும் உங்களுக்கு. ஊழியக்காரன் காசு வட்டி குடிச்சிட்டு இருக்கிறான். புரியுது உங்களுக்கு? இந்த காலத்துல அப்படியானால் ஆண்டவர் என்ன பண்ற? ஆனபடியால் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருக்கிற பொழுது அப்பொழுது நான் பார்த்து உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் எப்படி என்ன பார்ப்பேன்? பிதாவாக இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரனும் என்று யார் சொல்றது? யார் சொல்லுகிறது? குரல் சொல்லு பார்க்கலாம். சர்வவல்லமை கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையில எப்பொழுது நமக்கு போராட்டம் வரும். போராட்டம் வரும் பொழுது 2 தீமோத்தேயு 3:12 2 தீமோத்தேயு 3:12 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் சந்தோஷப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுவாங்க. அம்மா ஐயா கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் பார்த்து கொண்டு யாரா இருந்தாலும் பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற பொழுது துன்பம் வரும். அவர் துன்பம் வருதுன்னு சொல்லிட்டு ரோட்ல ஓடி போறது கிடையாது. துன்பம் வர்றதான வேலையில அது ஆண்டு சமூகத்தில் என்ன பண்ற? கர்த்தருக்கு பயந்துருங்கள், பிசாசுக்கு எழுந்துருங்கள். அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. ஆனபடியா நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு அவங்கள் பிதாவா இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரனோ குமார்த்தியமா இருப்பீங்க. அப்படியானால் நான் உன்னுடனே இருக்கிறேன். சொல்லுமா? எந்த போராட்டம் வந்தாலும் பிறவி பெருகிடம் நீந்துவான், நீந்தாதார் இறைவனடி சேராதார். நீந்தி சரியா நீந்தி போகலன்னா அந்த கிளாஸ்ல போய் சேர முடியாது. நீச்சல் அடிக்கிற போட்டி வைப்பாங்க. நீச்சல் போட்டி. நீச்சல் போட்டு 1 2 3 தண்ணீர் படப்பட போவாங்க. எப்படி போறன்னு தெரியாது. அந்த நீந்தி போய் முதல்ல யார் வர்றாங்களோ அது பிரைஸை தட்டிட்டு போயிடுவாங்க. இல்லையா? அப்படியானா இந்த வாழ்க்கை என்கிறதால கடல்ல, இந்த பிறவி பெருங்கடல்ல நீந்தி போகணும். இன்னைக்கு அநேக கதை கிடையாது. அவன் என்ன பண்ணானுங்க பாருங்க. ஏறி என்ன பண்ணானாங்க? அவன் ஏறி ஊழி செய்துட்டு தான் இருந்தான். ஆனா அவன் ஊழி செய்தா அவனுடைய வாழ்க்கையே ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு. பாருவாங்களா? 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27 வாசிக்க பார்க்கலாம். படப்பட வாசிக்கணும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27 இருந்து. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டான எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் யோபத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் அவர்களுக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரனுடைய தகன பலியை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலேயே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் புதைப்பானே. என் எஜமானாகிய இஸ்ரவேலின் காணிக்கை, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கை எல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிறோம் குமாரனை மதிப்பானேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இறைவனடி சேராம இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க செத்து போயிட்டாங்க. அநேக ஊழியக்காரங்க அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. அநேக ஊழியக்காரங்க உலகத்திலே இல்ல, வழி தவறி போயிட்டான்.
நான் ஏன் சொல்றேன்னு கேட்டது, எனக்கு 76 வயசு ஆகுது. நாளைக்கு செத்து போயிடுவேன். போயிட்டாலும் நான் சொன்ன காரியத்தை எழுதி வச்சிருங்க. சொல்லுவான் அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவர் சமுத்திரம் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. நமக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யாம இறைவனை சேராதார். அவர் யாரு? ஆண்டோட சித்தத்தை செய்யாதவங்க. இறைவனை சேர வேணுமானால் சரியா நீந்தி போக வேணும். அது பிரைஸ் வாங்க வேணும். சரியா ஒழுங்குல போகணும். இந்த கோட்டுக்கு அந்த கோட்டுக்கு போக தவறி போக கூடாது. ஒழுங்கா போனா தான் அந்த பிரைஸ் வாங்க முடியும். சொல்லுமா என்ன பண்ணா? ஏறி பிள்ளைங்க கண்டிக்கல, ஒண்ணும் இது பண்ணிக்கல, காசு வருது, அவங்க ஜாலியா கூட இது பண்ணிட்டாங்க. அது அவங்க முடிய கட்டி பண்ணாங்க. ஒரு போன வாரத்துல ஒரு இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அங்க பார்த்தாங்க இங்க ஒருத்தர் கட் பண்ணிக்கிறான், இந்த ஒரு பக்கம் கட் பண்ணிக்கிறான், முடியெல்லாம் மேல வந்துருக்குது. பொந்திலிருந்து புடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்குது. பொந்திலிருந்து புடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்குது. முடிய கட் பண்ணிட்டு என்ன ஒரு பாப்பா வந்தா, இங்க ஒண்ணு எழுத்து விட்டுட்டா, இங்க ஒண்ணு எழுத்து விட்டுட்டா. இங்க வந்து மாமானு கூப்பிட்டாரு. ஏமா இந்த முடிய பின்னு போட்டு போகுது, குத்தாமே இப்படி தொங்கிட்டு, இது ஸ்டைலுங்க, அப்படி ஸ்டைலுங்களா அப்படின்னு சொல்றீங்களா? தேவனுடைய பிள்ளை எப்படி நீந்தது, எப்படி போறது? இறைவனை சேர வேணுமானால் தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. ஒன்னானப்பட்ட ஐயா பார்த்தோட பரலோகத்தோட மறுத்துருங்க. ஆகையால் வாசிங்க 30 வாசிங்க. 1 சாமுவேல். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் பிதாவின் வீட்டாரும் என்றென்றும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டு பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய சாப்பிடுங்க நமக்கு இது பண்ண நமக்கு இல்லை. நீங்க வீட்டு போய் வாசிங்க. தேவனுடைய பிள்ளைகள் நாம அந்த ஊழியமே எல்லாம் போயிடுச்சு. ஏழையினுடைய ஊழியமே கோப்பை பணக்காசன் செத்து போயிட்டான். இவன் கழுத்து மிஞ்சி செத்து போயிட்டான். அடுத்த மருமக செத்து போயிட்டான். குடும்பமே ஒன்று மேல ஊழியம் எல்லாம் செத்து போயிடுச்சு. ஆனா என்ன பண்ணுறான்? ஊழியக்காரன் இருந்தாலும் சரி, விசுவாசம் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, ஆணுடைய சித்தத்தை செய்யாம, புரியுது உங்களுக்கு நான் சொல்றது? அவன் ஆணுடைய சித்தத்தை செய்யாம க்ளோஸ். அது இல்லையா? பிரதி பெருகிடம் நீந்துவான். பிரதி பெருகளை நீந்த வேண்டுமானால் வாழ்க்கையில சரியா ஒழுங்கு இருக்கணும், கிரமம் இருக்கணும், அக்கிரமம் இருக்கக்கூடாது. நீந்துவான். நீந்தாதான் இறைவனடி சேர மாட்டாங்க. நான் உன்னுடனே இருக்கிறேன், எழுந்துரு, உன் காரியத்தை செய் ஆண்டவர் சொல்றாரு. எப்ப சொல்றாரு? நான் உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமும் உள்ளதான வேளையில அவர் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமனை தொடாதீர்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். அடுத்தது, நீங்கள் எனக்கு குமாரனா. இப்ப நம்ம கட்சிப்பட்ட ஞானத்தை ஆளுங்கிற உறவு காணிக்கப்பட்டோம், இது ஒன்று அது ஒன்று. அதனால இல்ல, எப்பொழுது குமாரனு குமார்த்தி வருகிறோம், நீ பரிசுத்தமாக இருக்கிற பொழுது சொல்லுமா, அது உண்மையாக மனசாட்சியின்படியா இருக்கிற பொழுது தேவ சித்தத்தை நம்ம சேர்க்க. நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆகாய் 1:13 வாசிங்க. ஆகாய் 1:13. அந்த துணியை வச்சுக்கலாம். துணியை வச்சு வாசிங்கம்மா. இன்னொரு வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி விசுவாசினை நோக்கி கர்த்தர் சொல்லுகிற, நான் உங்களோட இருக்கிறேன். விசுவாசிகள் சொல்லுவா, நம்ம விசுவாசியோட கர்த்தர் இருக்கிறேன்னு சொல்றார். கை சொல்லுவா, ஊரெல்லாம் சுத்திட்டு வெள்ளிக்கிழமை வராது, செவ்வாய்க்கிழமை வர நான் உன்னோட இருக்கேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்க சுத்திட்டு நம்மளோட சொல்லுவார் ஆண்டவர்.
சித்தம் செய்கிறவங்கள தான் நம்ம முன்னாடி இருப்பாரு. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 25:21. மத்தேயு 25:21. சீக்கிரமா மத்தேயு 25:21. அவருடைய எஜமான் அவரை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை எப்படி வைப்பேன்? அம்மா ஐயா, யாராவது நீ கேட்கறவங்க பாக்குறவங்க யாராவது சரி, நீ கொஞ்சத்துல உண்மையாக இருந்தால் உன்னை கர்த்தர் உண்மையாக வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாவாய். கையை தட்டி சோத்து சொல்லுவாங்களா? கையை தட்டி தட்டுமா, சோத்து சொல்லு. கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அதிகத்தின் அதிகாரியாக வைப்பார். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளா ஒண்ணு தெரிஞ்சுக்க வேணும். நம்ம ஆண்டவர் சம்பந்தத்தில் நம்ம சம்பாதிக்க பண்றோம். எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு அது இதுல ஒரு அம்மா இங்க ரயில்வேல வேலை செய்யிருந்தாங்க. ரயில்வேல வேலை செய்யிட்டு எது பண்ணாங்க? பையன் பொண்ணு, அது ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி வச்ச கடைசியில அது பொண்ணு வளர்ந்தது. பேக்கரியில் வேலை செய்ய கூட்டிட்டு ஓடி போயிட்டான். பேக்கரியில் வேலை செய்யணும்னா ஹலோ இருக்கீங்களா? சொல்றான்னு கேட்டாங்க. நீ என்ன விதைக்கிறையோ அதைத்தான் குடும்பம் இருக்கும். ஹலோ ஹலோ இருக்கீங்களா? ஏனுடைய சித்தர் கதை நிறைய இருக்கு. இன்சூரன்ஸ் போட்டாங்க, இது பண்ணாங்க. அப்புறம் கிடைச்சி பொண்ணாக்கான என்ன ஆகி போச்சு? பேக்கரி பக்கத்து பேக்கரிக்காரங்க கடைக்கான அந்த பையனை கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி முடிஞ்சு போச்சா? பாருங்க, பிறவி கடவுள் அவங்க எந்த நோக்கத்தோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு, எதற்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக ஞானம் எடுத்திருக்கிறோம், எதற்காக அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அது பெருங்கடலை நீந்தி வாழ்க்கை இந்த கடலை நீந்தி கடந்து போகிறோம். அல்லேலூயா. இந்த கடலை நீந்தறதுக்கு முன்னால அன்றியும் கிறிஸ்தியனுக்குள்ள தேவபக்தியில் நடக்க மனதில் இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்க. ஆண்டு சொல்ல நம்ம அக்கறைக்கு போவோம். ஏன் சொன்னாரு? நம்ம அக்கறைக்கு போவோம். அப்ப அப்படின்னு சொன்னாரு எல்லாம் படகுல ஏறி போறாங்க. படகுல ஏறி போறதான உடனே இயேசுக்கு என்ன பண்ணாரு? படகுல கீழே போய் படுத்துட்டாரு. இயேசுக்கு என்ன பண்ணாரு? படகு கீழே போய் படுத்துட்டாரு. அங்க பாதி வழி போனோடனே கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சு, காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அடிக்க ஆரம்பிச்சோட இது பண்ண தண்டு உழைச்சு பாக்குறாங்க. கையெல்லாம் நோவுது. கடைசியில் என்ன பண்ண? இயேசு கிறிஸ்து என்ன பண்ண? தூங்கல அவரு. இவங்க என்ன பண்றாங்க பாக்குறதுக்காக படுத்திருக்காரு. அப்ப கடைசி என்ன பண்ண? ஆண்டவரே நம்ம மடிந்து போறோமே, உங்க கவலை இல்லையா என்று சொல்லி இயேசு நோக்கி கூப்பிடுறாங்க. சொல்லுமா, அந்த கடல்ல சமுத்திரத்துல போகிறதான வேலையில நடக்கிறதான ஒரு காரியம் பெரும் கொந்தளிப்பு வருகிறது. சொந்த பலத்துல சொந்த சக்தியில படகு இழுத்து பாக்குறாங்க, துடுப்பு போட்டு பாக்குறாங்க, முடியல. இப்ப முடியாம கடைசி வர்ற பொழுது ஆண்டவரே நாங்க மறிந்து போறோமே, நாங்க சுத்தி போறோம், கவலை இல்லையா என்று சொல்லி இயேசு எழுந்தார். காற்றையும் கடலையும் அதட்டின. கைதுல சொல்லுவா. ஆக பிறவி பெருங்கடலை நாம் நீந்தணும். பிரேதங்களை நீந்தி போற பொழுது பெரிய காரியம் நடக்கும். அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா ரோமர் 8:31 வாசிங்க. ரோமர் 8:31. ஆச்சா டைம் ஆகி போச்சு, சீக்கிரம். ரோமர் 8:31. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் சொல்லுவா. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். என்னோட சொல்ற கைதுகிறார் சொல்லுவா. அப்பயே சபைகளை வர மாட்டேன்றீங்க, அப்பயே வலிகளை வர மாட்டேன்றீங்க, அப்ப தாய்களை வர மாட்டேன்றீங்க. கல்யாணம் காட்சி காது குத்துரு மூக்கு குத்துறதுன்னு போயிட்டு இருப்பாங்க. மூக்குத்த காது குத்துறதுக்கு நம்ம போயிடுமே இல்லையா? மழை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம ஓடி போயிடுவோம். ஆனா ஆண்டோட சபதத்துக்கு ஏன் வருதில்லை? கர்த்தருடைய பட்சத்தில் எப்படி இருக்கிறாரு? எங்க இருக்காரு? ஐயா வேலைக்கு போயிருக்காரு. அப்புறம் எப்போ வருவது? அப்படி எப்படி தெரியாது. ரொம்ப வேலை, ரொம்ப இது. ஆனால் என்ன கிடையாது? ஆண்டோட சமைச்சு கொடுக்க ஒண்ணு இல்லை. தேவ பிள்ளை அவனுடைய வாழ்க்கைக்காக வேலை
வாசிங்க ஐயா, வாசிங்க ஐயா, வாசிங்க. இவைகளை குறித்து, இந்த நடக்கிற காரியத்தை குறித்து, சொல்ற வியாதியை குறித்து வசனத்துக்கு என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. தேவனுடைய பட்சத்தில் இருந்தால், தேவனுடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? எவனும் வர முடியாது. கைட்டுக்கிறவங்க சொல்லுமா? எப்படி இன்னொரு இருக்கிறாரா? நாட்டுக்கு மத்தியானம் இது பண்ண ஆண்டவர் 5 நாளைக்கு சொன்னாங்க. பொண்ணு வந்தா அப்பப்பா டிவியில போய் சொல்றாங்க 5 நாள் மழை அடிக்க போகாங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த மழை எங்கே வில்லேஜில் இல்லையோ எப்பொழுது நான் கத்த அந்த பக்கம் திரும்புறேன். இந்த மழை அந்த பக்கம் கேட்கறீங்களா? புரியும் உங்களுக்கு? ரேடியோல பார்த்து டிவியில பாத்தீங்களா? எத்தனை நாள் மழை இருக்குன்னு சொன்னோம். என்னங்க எத்தனை நாள்? ஏன் வரல? கர்த்தன் பட்டுதல் இருந்தால் எனக்கு ரோமம் வருகிறவன் பைபிளை சொல்லுவாங்க. பைபிளை தோக்கி பைபிளை சொல்லி கர்த்தன் பட்டத்தில் இருந்து எனக்கு ரோமம் வருகிறவன் சேலஞ்ச் பண்ணுறோமா? என் பொண்ணு வந்து ஐயோ மழை ரொம்ப வரப்போகுது அப்படி நான் மந்திர அந்த பக்கம் போகட்டும். ஆண்டவரே இந்த மழை அந்த பக்கம் இருக்கும். கர்த்தன் பட்டத்தில் எனக்கு ரோமம் வருகிறவன் அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம அதனாலதான் பிறவி பெருங்கடல் நீந்துவார். போராட்டம் உண்டு, சோதனை உண்டு, வேதனை உண்டு. நீந்தாதால் இறைவனடி சேர முடியாது. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை என்ற ஓடத்துல, இந்த வாழ்க்கை என்ற படகுல நம்ம கடந்து போறது வேணுமானா தண்ணி உள்ள வரக்கூடாது. நம்ம தண்ணி மேலதான் போகணும். கைட்டு சொல்லுமா? உலகத்துக்குள்ள போகக்கூடாது, உலகத்து மேல போகணும். அடுத்த வாசிக்க பார்க்கலாம். பார்த்தோம் 19 வாசி. ஆகாய் 2:19. களஞ்சியத்தில் இன்னும் விதைதானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கையெழுத்துக்கிறாங்க. இன்று முதல் அம்மா நீ ஆண்டு உண்மையா இருக்க, இன்று முதல் ஆசீர்வதிப்பாரு. நீ ஆண்டு உண்மை இல்லைன்னா ஆசீர்வதிக்க மாட்டாரு. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுமா? எங்க இருந்தால் இல்லாவிட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருந்தா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆமென். நான் நேரத்துக்கு வந்து பண்ண கொஞ்சம் தான் பண்ணு. ஆண்டவரே என்ன ஐயா நாளைக்கு ஆராதனை, 7 பிள்ளைங்க அங்கங்க வேலை செய்யறாங்க, மழை நனைஞ்சு போய் மனைஞ்சு வந்து வர்றாங்க. அது கொஞ்ச நேரம் சந்தோஷமா சமாதானமா வந்து உட்காந்து போகட்டும் ஐயா. அந்த பிள்ளைங்க வர்ற பொழுதே வேதனையோட சந்தோஷத்தோட யோண்டவரு அப்படிப்பட்ட பிள்ளைங்க வருவாங்க ஐயா. மழை வர வேண்டாம், எனக்கு வேண்டாம் மழை. உங்களுடைய ஊழியக்காரர் அப்ப அதிகாரப்படி ஏற்றி நாமத்தோட சொல்ற ஊழியக்கார நம்ம மழை பிள்ளைக்கு கடுத்து போடுறோம். அல்லேலூயா. நீ சொல்லணும் ஆண்டவரோட பட்சத்தில் சொல்ல தைரியமா சொல்ல வேணும். சொல்ல வேணுமானா இறைவனடி சேரணும்னாக்க அந்த பிறவி பெருங்கடல் நீந்தணும். அல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் கர்த்தரினோடு இருக்கிறார், கர்த்தர் பட்டத்தில் இருக்கிறார். நான் முன்னே ஆசீர்வதிப்பேன். கர்த்தரோட அழகான வார்த்தை சொல்றத பாருங்க. ஒரு வசனம் வாசிக்கல நீங்க. ஏசாயா 43:18-19 சீக்கிரமா. ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய ஒரு நிமிஷம் போய் முன்னோட கொஞ்சம் வாசிச்சுட்டா போதும். வாசிங்க 18 வாசிங்க. 18 வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பூர்வமான உங்க அப்பா தாத்தா பாட்டி செய்தெல்லாம் நினைக்காத, முந்தினதெல்லாம் நினைக்காத, கடந்து போனதை நினைக்காத. இன்னைக்கு அநேகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டதுனாக்க இந்த அம்மாவுக்கு வியாதி இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு அப்படி இருந்தது, அந்த ஐயாவுக்கு அப்படி இருந்தாரு அப்படின்னு போட்டு என்ன பண்ண முந்தினதை நினைக்கிறாங்க. முந்தினதை நினைக்கிறாங்க. அடுத்து பூர்வமானதை சிந்திக்கிறாங்க. பூர்வ காலங்கள் இவங்க எப்படி இருந்தாங்க, அப்படியெல்லாம் இருந்தாங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம இது பண்ணுறது. ஆனா ஆண்டு என்ன சொல்றாரு? அடுத்த பத்திரம் பார்த்தீங்க 14. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். சொல்லுமா? சொல்லுமா? யாரும் கொஞ்சம் உண்மையா இருக்கிறோமோ நான் வர்ற செவ்வாய்க்கிழமை பார்க்க போறேன், வெள்ளிக்கிழமை பார்க்க போறேன்.
ஆண்டு புதிய காரியத்தை செய்ய வேணுமானா, இந்த ஆசீர்வாதம் வர வேணுமானா நம்ம தகுதியா இருக்க வேணும். சொல்லுங்க, ஆதார் இல்லாம நீங்க ரேஷன் வாங்குவீங்களா? ஐடி கார்டு இல்லாம நீங்க ஓட்டு போட முடியுமா? ஏமா ஐயா தம்பி கேளுங்க, என்ன ஆண்டுடைய வேதத்தை நம்ம சரியா கை கொள்ளாம ஆசீர்வாதம் வாங்க முடியுமா? ஆண்டு வார்த்தையை நம்ம என்ன பண்ண சரியா பின்பற்றணும். ஆண்டு பாருங்க வரம்மா, பாவம் கொரோனா வந்துருச்சு, இது வந்துருச்சு, இது பண்ணாங்க, என்னமா நீங்க அங்க போறீங்களே? இல்ல பார்த்தா எனக்கு ரொம்ப அப்படி பார்த்து இப்படி பார்த்தோம்னு சொன்னாங்க. கடைசி எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? நன்றி ஒருவருக்கு செய்ததால் நன்றி என்று வேண்டாம். இவங்க செய்த நன்றி எல்லாம் விளக்கரைத்து நேரா போயிட்டு புல்லுக்கு போயிடுச்சு. நெல்லுக்கு போட்டு சொன்னா புல்லுக்கு ஆகி போச்சு. எல்லாம் பாவம் நன்றி சொன்னாங்களா? இந்த காசு இந்த வச்சுக்க இந்த என்ன இது பண்ணாங்களா? யாருக்கு அப்போ என்னது அன்னை அப்ப சாவா சின்ன அப்ப காளி ஆகுன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தான். ஆனா எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஒண்டி பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணு மட்டும் இந்த பொண்ணு தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ண லட்சக்கணக்கான பணம் போயிடுச்சு அந்த பக்கம். ஆனா காரணம் என்னன்னு கேட்டா அனாதே அந்த பொண்ணு இப்ப இருந்துட்டு இருக்கு. அப்ப அதை வச்சுட்டு என்ன பண்ணாங்க? உண்மையை பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்னு கேட்டாங்க உண்மையும் உத்தமமா இருந்து விசுவாசம் அம்மா காத்து கொண்டாங்க. அந்த அம்மாவுக்கு கைவிட்டு சொல்லுமா, நல்லா வாய்க்கிறது சொல்லுது. நமக்கு வராம வியாதி வராம அந்த குடும்பத்தை கத்தர் காத்தினாரு. ஆனா உண்மை அந்த அம்மாவோட ரத்தப்படி அந்த குடும்பத்து மேல இருக்கும். சொல்லுவாங்களா? ஏன் அந்த வியாதி இருக்கிறவங்க ஏன் அவங்க வரல? பொருளை இருக்கிறவங்க ஏன் வரல? ஏன் விசிட் பண்ணல? அவங்க எல்லாம் செத்து போயிட்டு வருங்க. அடுத்த வாரம் அந்த அம்மா நான் சொன்னேன், என்னமா நீங்க இப்படி இல்ல பாஸ்டர் கத்தர் பார்த்துக்குவாரு. உண்மையாக நான் தாய் ப்ரௌட நான் சொல்ற பெருமை நான் சொல்றேன். அந்த அம்மாவுக்கு அந்த ஆண்டவர் அந்த அம்மா ஆசீர்வதிக்கட்டும். அந்த அம்மா வாழ்க்கை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லது கத்தர் சொல்ற நான் உன்னோடனே இருக்கிறேன். அல்லேலூயா. அது மறுபடியும் வாசிக்குமா? வாசிங்க 19. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வண்டியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நினைச்சே பார்க்க மாட்டீங்க. என்னுடைய வாழ்க்கையில நினைச்சே பார்க்கல, நான் யோசிச்சே பார்க்கல. என்னுடைய வழி ஆண்டு நானும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதனால நான் கொஞ்சம் உட்கார்ந்துருக்கேன். கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால எங்க எந்த நிலையில் எனக்கு தெரியாது. அப்புறம் கூப்பிட என்னது ஜெர்மனியில இருந்து லெட்டர் போடுறான் எங்க ஊருக்கு வான்னு சொல்லிட்டு. எந்த பிசாசுக்கும் எந்த ஊழியக்காரனுக்கு எந்த மடியனுக்கு வந்து கிடையாது. கத்தனை அழைத்தார். சொல்லுமா, நான் தான் என்ன பண்ணேன், வரமாட்டேன் நான் சொல்லிட்டு வந்து நான் என்னுடைய காரியங்களை சூழ்நிலை பார்த்துருவாங்க. ஒரு மாதிரி இது பண்ணா இந்தியன் பீப்புள் சேயிங் லைக் திஸ் பட் நாட் ஃபாலோயிங் அப்படின்னா. இந்தியா பீப்புள் அப்படி சொல்றாங்க ஆனா ஃபாலோ பண்றது இல்லைன்னு சொன்னான். அப்படி இது பண்ண அந்த வார்த்தை என்ன இது பண்ணோன்னு நாளைக்கு இது பண்ண அங்க இருந்து 20 days 20 நாள் இருந்தாங்க. அது அற்புதம். நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். வீட்டுக்கு கூட்டு போறது நம்ம கடையில நான் கார் இறங்கணும். இந்த வீட்டுல செய்வனி இருக்குது, டிஸ்டர்ப் இருக்குது அப்படின்னு பயங்கரமான சூழ்நிலை. கொண்டாடி போட்டு அடிச்சுட்டு சண்டை கொடுக்கணும். உடனே கட்டி பிடிச்சோம். இங்க நல்ல பெரிய திட்டு சொன்னா முதல் திட்டுனா இப்ப பார்த்து பெரிய திட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வரவே சொல்லுமா. எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாலும் 1000 லட்சம் கோடி ஐ டோன்ட் கேர். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு கொடுத்து அங்க போயிட்டு இது பண்ணான். அதுக்கு அது பண்ண நான் சொன்னா எனக்கு இன்சூரன்ஸ் பண்ணலாம். அப்புறமா சொன்னா நான் இங்கிலாந்துக்கு அனுப்புறேன். அப்படியாக்கு இப்படியாக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் அதை பத்தி எல்லாம் கிடையாது. எனக்கு ஐ டோன்ட் பாதர், ஐ டோன்ட் கேர். எனக்கு அது வேண்டியது இல்லை. என் ஊருக்கு வர சொல்லி புறப்பட்டு வந்துட்டேன். எந்த சொல்லுமா. அல்லேலூயா. ஆமென். தேவன் நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் இந்த அன்பு ஏன் தெரியுமா, நான் ரொம்ப யாரோ என்ன சொன்ன பேச மாட்டேன். நம்ம ஏன்னு கேட்டதுனாக்க தேவனுடைய சமூகத்துல அது மலை பிரச்சனை ஆண்டு சொல்றாரு. வாசிங்க 5ஆம் அதிகாரம். இன்னைக்கு அநேக ஆசீர்வாதத்தை இழந்து உட்கார்ந்து காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். மலை பிரச்சனை ஆண்டு சொல்றது இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணணும். இந்த உண்மையா ஃபாலோ பண்றேன்னா அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். 5ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. மத்தேயு 5:5. மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வாங்க. பக்கத்து வாங்கிக்கிற
எந்த விட வாங்கிவ, பின்னாடி இருக்கிற வாங்கிவ. எப்பொழுது எப்பொழுது சாந்தா ஊரை கெடுத்து பெருஞ்சாலி வீட்டை கெடுக்கும். அவங்க ஊமையாவே இருப்பாங்க. ஆனா யாரு இங்க பதறாங்களோ உதவிடுவான். ஆண்டு உதவிடுவாரு. பதறா உதவிடுவார் ஆண்டவர். நீங்க சாந்தமா இருப்பாங்கன்னா ஆண்டு சுந்தரம் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாந்தமா இருந்தா எல்லாம் நமக்கு வரும். நீ பதறினாக்க ஆண்டு உதவிடுவாரு. அல்லேலூயா. புரியுதா? பதறக்கூடாது, உதறக்கூடாது. நம்ம பாட்டுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேணும். நான் வந்து ஊழிக்காரன், நான் அப்படியா இப்படியா நான் போயிருந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு பெரிய ஹோட்டலு பெரிய இதுதான் போனோடனே கொடுக்க போலீஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இங்கே வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் அதை பார்த்தோன்னே சொல்லி எங்கள் மிஸ் எப்படிமா சொன்னேன், அவங்களுக்கு கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெரிய இதெல்லாம் இது பண்ணாங்க. அப்போ சாமி கொடுத்துருக்கேன் உண்மை தெரியும். அந்த பார்த்து பார்க்கணும் என்ன ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப இது பண்ணோம். நான் என்னாவது பண்ணோன்னே பேசுகிறேன் பார்த்து ஒன்றுமே பேசுகிறேன். உட்காந்துட்டே இருந்தேன். சிலதெல்லாம் காரியத்தை பார்த்துட்டு பேசாமல் வந்துட்டோம். நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். ஏன் வந்து சாப்பிட்டு நான் சாப்பிட்டு வெளியே கூட சாப்பிட்றேன்னா வெறும் ரசம் சோறு தான், சாம்பார் தான், கறி மீன் அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அப்படி இது பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன் சொல்றாங்க, பேசாமல் இருந்தால் முட்டாளு ஞானி ஆகும். எங்க பொண்டாட்டி சொல்லுவாங்க, நான் எதை பேசுவாங்க, எங்க 49 சங்கீதம் 49 ஞாபகம் இருக்கா அப்படின்னுவாங்க. அப்படி ஆமா இருக்குதாம்மா, சரி பேசாம ஆயிடுமா, பேசாம இருந்தா பாருங்க. சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவர்கள் என்ன பண்ணுவாங்களா, பூமியை எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்குவாங்க. சும்மா உதவி வந்து எல்லாரும் உடனே கொண்டுடுவாங்க. நான் அப்படி வாங்கினேன், நீ இப்படி வாங்கின, அது வாங்கினேன், உடனே வாங்க உடனே பாருங்க. பிசாத்து பார்ப்பான். ஓ அப்படியா, அவன் ஐடியா போகலாம், அவனும் இப்படி பண்ணிட்டு கிடக்கு இதை வாங்கி போட்டு ஒண்ணும் இல்லாம போயிடுது. நம்ம எதையும் என்ன பண்ணக்கூடாது, அனாவசியமா பேசக்கூடாது. நம்ம ஆண்டவத்தை ஜெபம் பண்ணணும், ஜெபிக்கணும், காண்டத்துல கேட்கணும், சொல்லணும். எல்லாம் சொல்லுகிற பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறவிகள் பெருங்கடல் நீந்துவா, நீந்தாதார் இறைவனை சேராதார். பெருங்கடல் நீந்தி 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 நீச்சடிச்சு 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 நம்ம கடந்து போக வேணும். முதல்ல பாக்குறோம், திடன்கிறாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன்றாரு. நான் இன்னும் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆண்டு சொன்ன கை உயர்த்தி நல்ல வாய்க்கை சொல்லுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் பேசுனது செய்தது எல்லாம் விட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கணும். சொல்ல வாய்க்கிறதுக்கு என்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டு சமூகத்தில் கேட்க முடியும், தெருவில் கேட்க முடியாது, வீட்டுல கேட்க முடியாது, தேவ சமூகத்துல கேட்க முடியும். தேவசம் நல்ல கை வச்சது சாந்த குடும்பம் பாக்கியவான்கள், சாந்த குடும்பம் பாக்கியவான்கள். எவ்வளவு தொடர் அட்டங்கி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு வாசல் பார்த்தீங்க பார்க்கலாம். போன வாரம் கூட வாசிச்சு நினைக்கிறேன். ஏசாயா 1:19 வசனம். ஏசாயா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்துடைய நன்மையை புசிப்போம். அல்லேலூயா. அதறி பதறி பிதறி பிதறி நகையில சதறி போயிடும், ஒண்ணுங்களா போயிடும். என்னாச்சு ஏதாச்சு என்னன்னு கேட்டுறாங்க. இங்க ஒரு ஊழியக்கார பையன், அவங்க சொந்த வீடுங்க பென்ஷன் டவுன்ல, சொந்த வீடு 60க்கு 40, சொந்த வீடு 60க்கு 40. அவங்க இது பண்ணாங்க. அப்படி இது பண்ணாங்க. இன்னைக்கு அந்த பையன் இன்னொரு சபையில போய் ஊழியம் செய்யணும். அந்த வீட்டை இருந்ததுனாக்க இன்னைக்கு அந்த இடத்துல கோடிக்கணக்கான சொத்தா இருக்கும். ஊழியத்தை கட்டிருந்ததுனாக்க அவங்க அம்மாவும் இல்ல, மகளே பயப்படாது, நான் உன்னோட இருக்கிறேன், நீ வீட்டை விட்டுவிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். ஒரு தீர்க்கதரிசி வந்தோன்னு என்ன பண்ணிட்டான், கேட்கப்படுறது வந்தான். மகளே பயப்படாது, நான் உன்னோட இருக்கிறேன், முதலாவது வீட்டை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டான். வீட்டை வந்துட்டு 60க்கு 40 விட்டுட்டாங்க. மந்திரி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது. இன்னொரு பேர் நல்ல பேர், அந்த மந்திரி பேர் போவோம் முஸ்லிம். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு 60-40. மகளே பயப்படாது, இந்த வீட்டை விழுத்துட்டு போயிடும். விழுத்துட்டு வீட்டை காசு 6 மக்களுக்கு கொடுத்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்ன இருக்காங்க, வேற ஒரு சபையில மியூசிக் வாசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். யார் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பிறவிக்கடல் நீந்துவார், பிறவிக்கடல் நீந்துவார், மனம் பொருந்தி செவி கொடு. இன்னொரு வருஷம் கொடுவாங்க.
யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் வச்சுக்க. யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். எட்டாம் அதிகாரம் 7வது வசனம். துவக்கமும் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். சம்பூர்ண துவக்கம் அம்மா ஐயா உங்களுடைய வாழ்க்கையில துவக்க ஆரம்பம் அதுவா இருக்கும். ஆனா நீ ஜெபிக்க 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 அது இம்ப்ரூவ் ஆயிட்டே வரும். ஹலோ, எப்படி நான் முன்ன பண்ணி இம்ப்ரூவ் ஆகிருக்கேன் பாருங்க. எங்க பொண்ணு சொல்லுவா, என்னப்பா இப்படியில வீங்கி முன்னாடி வீங்கி கிடக்குது, நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கேன். என்ன பண்ணி புரியுதா? என்ன சாப்பிட கொஞ்சம் தான், ஆனா நான் இருக்கிறது எப்படி இருக்க? தடியா இருக்க இல்லையா? தடியா இருக்குன்னா தடியா இருக்குங்களா? கண்ணோட குத்தி கொள்ளிக்கிறது வைக்க. ஆண்டவரோட ஆசீர்வாதம். ஆண்டவர் நீ கொஞ்சம் சாப்பிட்டாலும் உனக்கு ஆண்டு பெறப்படுத்துவாரு. சொல்லுமா நல்ல ஒரு அளவு சொல்லுங்க. பொருளை பெருமிடம் நீந்துவார். துன்பம் வரும், கஷ்டம் வரும், நிந்த வரும், அவமானம் வரும். ஆனா நீ பேசாம இருக்க வேணும். அல்லேலூயா. ஆரம்பம் எப்படி இருக்கும்? அற்பமா இருக்கும். ஆனா நீ அட்டை காத்து நீ என்ன பண்ணணும்? அதே யோபு 36ஆம் அதிகாரம் 12வது வசனம் 11வது வசனம் வாசிங்க. யோபு 36:11. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் நம்முடைய வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அல்லேலூயா. படிக்க வரலன்னா தமிழ் வரல. சிலர்கள் தமிழ் வாய் பயம் கையில் இருந்தா, வாய் பயத்தோடு கையில் இருந்தா அப்படின்னு வாழை பழத்தோடு வழுக்கி விழுந்தான். சொல்லுங்க சொல்லுங்க. வாழை பழத்தோடு வழுக்கி விழுந்தான். ஐயா சொல்லு, நம்ம வாய் பையில கையில் இருந்தான். ஐயா மறுபடியும் வாசிங்க. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை நல்ல ஒரு அல்லவா. தாழ்மை 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 வாயை அடக்கி மவுச்சு அடக்கி நம்ம இது பண்ணணும்னா எப்படி ஆசிர்வதிக்கும் தெரியாது, எப்படி ஆசிர்வம் வந்துனே தெரியாது. சொல்லுமா மேல பாத்தீங்களா? நய பைசா நான் செலவு பண்ணல. இந்த பெயிண்டிங் நான் நய பைசா செலவு பண்ணல. கத்தர் செய்து கொடுத்தாரு. கைது சொல்லுமா? அதுல ஒரு அளவு சொல்லுங்க. கத்தட்ட கேளுங்க, கத்தட்ட வழி பண்ணுங்க, கத்தட்ட சித்தம் செய்யுங்க. மழை கொஞ்சம் பெய்ய பாருங்க, என்ன மாதிரி அடிக்குது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய பேச்சையும் ஆண்டவர் கேட்டிருக்காரு, என்னுடைய ஜபதி கத்தர் கேட்டிருக்காரு. அதான் பெரிய காரியம். 5 நாள் மழைன்னா 5 நாளே அவங்க போன் சொல்லணும். 2.5 கூட மழைன்னு சொல்லணும். 5 நாள் மழை அடிக்குது. பெரிய இந்த பொண்ணு வந்தா ஐயோ மழை வருதா மழை வருதா? மழை வராதுமா, மழை வராது என்கிட்ட சொல்லவே மழை வருது சொல்லலையே. அவர்கள் அடங்கி ஆராய்த்தால் தங்கள் நாட்டில் நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாக போக்க. சரி, அடங்கினாலும் அடங்கினாலே அடங்கார்களே. அடுத்த வருஷம் அடங்கார்களே பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவாங்க. எம்ஜிஆர் போல செத்து போயிடுவான், சாவித்திரி மாதிரி செத்து போயிடுவான், ஜெயலலிதா மாதிரி செத்து போயிடுவான், எம்ஜிஆர் மாதிரி செத்து போயிடுவான், ஜெயலலிதா மாதிரி செத்து போயிடுவான், சாவித்திரி மாதிரி செத்து போயிடுவான். ஞானம் அடையாமல் மாண்டு போவாங்க. கிறிஸ்தவனுக்கு செத்து போயிடுவான். தேவ சித்தத்தை செய்கிற பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார். சொல்லுமா? அவர்கள் அடங்கி ஆராய்த்தால் தங்கள் நாட்டின் நிலைமையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாக போக்குவார். அடுத்த வாசிங்க 4வது வாசிங்க போக அதில் வாசிங்க. அந்த வசனம் தெரியுமா? வசனம் 23 வாசிங்க. ஆக 2:20 நான் உன்னை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுமா? உன்னை நான் என்ன பண்ணேன்? தெரிந்து கொண்டு. அல்லேலூயா.
நம்ம சும்மா இது பண்ணதில்ல, ஆண்டவர் நம்ம தெரிஞ்சு கொண்டதுனால நீங்க உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவர் நம்ம தெரிஞ்சதுனால என்ன தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்ற கைக்கு நல்ல உலக சொல்லுங்களேன். ஆண்டு நான் ஆட்கொண்டிட்டாரு, தெரிஞ்செடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ற நல்ல கைக்கு ஒரு நல்ல ஒரு அளவு சொல்லுவா. சும்மா வந்து உங்க உட்காரலைங்க, சும்மா வந்து ஆண்டவன் நம்ம தெரிஞ்செடுத்தனால நீங்க இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவர் வஞ்சிக்க கூடாது, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஆண்டவர் சித்தரித்து செய்யணும். அற்பமா ஆரம்பம் இருக்கும், ஆனா முடிவில் என்ன வரும்? ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. மனமுறுத்தி செவி கொடுத்தால், மனமுறுத்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க. எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு அது இல்லை, 10 ரூபாய் வந்தா 1 ரூபாய் பண்ண மரியாதை கொடு, நான் தின்னாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஹலோ, ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணணும்? வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 17, 16, 17 கூட வாசிங்க. மடப்பட வாசம் நல்லா இருக்கும். படம் சொன்னோம்னா டம்மா டம்மான்னு எடுக்கணும். பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாவை மோசே தேடி பார்த்தான். அது தகனிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் மீதியாக இருந்த எலேசியார் என்னும் மாரோரின் குமாரன் கோபம் கொண்டு பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புதியாமல் போனது என்ன? அது மகா பரிசுத்தமாக இருக்கிறது. சபையின் அக்கிரமத்தில் சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சன்னதியில் அவருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, எலேசருக்கு 6 பசங்க 2 பேரும் வாலிபங்க. அந்த பலிபடுத்துறதுக்கான காணிக்கை அவங்க வச்சிருக்க பரிசுத்த பலிய, அது கறி மாம்சம், அது மாம்சத்தை பார்த்தா நெருப்புல தூக்கி போட்டாங்க. இது ஊழியக்காரர்கள் கொடுத்துன்னு அவங்களுக்கு தெரியாது வாலி பசங்களுக்கு. ஆனா மூட்டை தேடி பார்க்கறாரு, காணல. அது என்ன பாருங்க, மறுபடியும் யோசிங்க. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாவை மோசே தேடி பார்த்தான். அது தகனிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் மீதியா இருந்த எலேசியார் இன்னும் ஆரோனின் குமாரனிடத்தில் கோபம் கொண்டு பாவ நிவாரண பலியை நீ கொடுக்க பொட்டியில போட்டோன்னு பாவ நிவாரண பலி உண்டாகிறது. கைது சொல்லுவா. அல்லேலூயா சொல்லுவா. இந்த பாவ நிவாரண பலி அந்த காலத்துல என்ன பண்ண, 6 ஆசாரிங்க காசு கொடுத்த காணிக்கை கொடுத்தா வாங்கி தின்னுட்டானுங்க. அவன் தின்னுட்ட உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு ஊழியக்காரரு பைபிள் அடுத்து சொல்றேன் நான். அவர் என்ன ஒரு பொட்டி பண்ணார், காணிக்கை பொட்டி முத பண்ணு காணிக்கை பொட்டி சொல்லப்படுது லேவியராகமத்துல காணிக்கை பொட்டி பண்ணி வச்சாங்க. அப்ப அது வைக்கிற பொழுது அவங்க என்ன கணக்கு எடுக்கணும் எவ்வளவுன்னு சொல்லிட்டு இது முத இது பண்ணாங்க. அப்ப இல்லாத வாங்கி சாப்பிட்டு என்ன மட்டும் போயிட்டே இருப்பாங்க. இந்த காலத்துல அப்படிதான், கணக்கு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எதுக்கு வேலை செய்யணும் அவனுக்கே தெரியாது. எனக்கு எது பண்ண என்ன செய்யறாங்களோ 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தேயு 6:6. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். இன்னைக்கு ஊழி சேர்ந்தவன் என்ன செஞ்சு உள்ளவன் வாசிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் ஃபாரின் பணம் வருது, அந்த பணம் வருது, அவன் என்ன குடிச்சு என்ன விட ஒண்ணுமே இல்லை. ஞான் எடுக்கட்டா பரவாயில்ல, நான் உன்னை தூக்கிடுறேன். ஞான் எடுக்கட்டா பரவாயில்ல, நீ அபிஷேகம் பரவாயில்ல, நீ என்ன பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, என்னதான் இது பண்ணா பரவாயில்ல, நான் உன்னை தூக்கிட்டு போறேன், நான் இது பண்ணிடுறேன்னு சொல்றான். இவங்க என்ன பண்றாங்க? அம்மா வாசிங்க. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலாக கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஆதாய தொழிலே எங்களுக்கு ஆதாய தொழில் வேண்டியது. எனக்கு என்ன பண்ண மிட்டாய் கம்பெனி வச்சிருந்தேன். இந்த அம்மா ஊறுகாய் போடுவா, பருப்பி போடுவோம், நாங்க
எங்களுக்கு இது பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டர் சமத்துல வந்திருக்கோம். சோறு கொடுத்தா கூட இல்லைன்னா நான் செத்து போறேன், அவ்வளவுதான். எங்க அந்த அம்மா சொன்னாங்க 5 பேர் வேலை விட்டுருங்க வேண்டாம்னு சொல்லிட்டு, ஐயோ அம்மா விட்டுட்டாங்க எப்படிமான்னு சொல்லிட்டு, இல்லை பரவாயில்ல ஆண்டவர் நம்ம செத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊழியத்தை செய்யணும். அது பாருங்க, ஆதாய தொழிலுக்காக வரல, பணம் சேர்க்கும்படியா வரல, கர்த்தர் கூலி செய்யபடி வந்திருந்தோம். ஒரு நல்ல சொல்லு பார்க்கலாம். அதனால நானே பாடுறேன், நானே வசனம் சொல்றேன், நானே ஜெபிக்கிறேன், நானே கூடுறேன், நானே பொறுக்கிறேன், நானே கழுவுறேன், நானே இது பண்ணிக்கிறேன், என்ன இது பண்ணிக்கிறேன். யார் வந்தாலும் வரலனாலும் வந்து நீங்க வேலை செய்து உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்க வரலன்னா எங்களுக்கு ஆசீர்வாதம். சொல்லுமா ஐயோ நல்ல ஒரு வேலை சொல்லுமா, தூக்கம் இருக்கா? நல்ல ஒரு வேலை சொல்லுவோம். ஆமே பாருங்க, இடத்துல என்ன பாருங்க, ஆண்டவர் சித்தத்தை நாங்க செய்யறதான வேலையில அதுல பிரதிபலன் தர்றாரு. இதுல ஒரு வசனம் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை கொடுக்குறாங்க சபையில, ஒவ்வொருத்தரும் வேலை கொடுத்துட போண்டா தூடுறதுன்னு ஒரு இருக்கு. அதுல எங்க எழுதிருக்கு படிச்சது இல்லை, அதுக்கு அந்த டைம் வர பொழுது சொல்ல முடியும் அப்படின்னு எழுதல. அப்ப என்ன பண்ணாங்க, போண்டா 1:4 எடுங்க பாருங்க, 1:4 எடுங்க, 9ஆம் அதிகாரம் பார்த்துக்கலாம். 2:1 1:4 9ஆம் அதிகாரம் கரெக்ட். ஒவ்வொரு வேலையும் சொல்லிட்டு நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணீங்க, இது படிக்கணும், 20 வருஷம் படிக்கணும். நான் சொல்றது சில வருஷம் கூட சொல்ற வாசிங்க, 29 30 அப்படி வாசிக்க பாருங்களா. 1:4 9ஆம் அதிகாரம் என்னங்க நீங்க 29 30 35 வாசிங்க. இருந்தார்கள். ஆசாரியரின் கோராகியனாகிய மத்தியாவுக்கு புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு வேலை இங்க அவங்க இது செய்யணும், அது இது செய்யணும் அப்படின்னு சபையில வரவங்களுக்கு ஒவ்வொரு வேலை இருக்கு, அதை செய்யணும். சபையில வர என்ன பண்றாங்க, வர்றாங்க உட்காராங்க, அப்படி சேர்ல உட்காருவாங்க, சேர்ல என்ன இருக்கு துடைக்கிறது கூட இல்லை. நான் பாக்குறேன், வந்தா பிஸ்குட் உட்காந்துக்கிறாங்க, அங்கிருந்து நடந்து வந்து டயர்ல பிஸ்குட் உட்காந்துக்கிறாங்க. என்ன பண்றது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வச்சிருக்காங்க, உண்டா இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ண, லேவியரில் கோராகினான சல்லூவின் மூத்த குமாரனாகிய மத்தத்தியாவுக்கு பலகாரம் சுடுற வேலையின் விசாரிப்பு கொடுத்திருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைங்க வந்து என்ன வேலை செய்ய, இன்னைக்கு வந்து சபையில என்ன வேலை செய்யறாங்க, லைட் ஆஃப் பண்றது இல்ல, சேர் எடுத்து வைக்கிறது இல்ல, இது பண்றது இல்ல, அவங்க பாட்டு பேசாம போயிட்டு ராஜகுமார் தீங்க, ராஜா பிள்ளைங்க ராஜகுமார் தீங்க. புரியுதா? தேவனுக்கு அதுக்கு நான் வேலை செய்யணும். அது பார்ப்பாங்க அந்த வந்து வாசிக்க பாருங்கன்னா 1வது வசனம் 9:1 வாசிங்க, 9 வாசிங்க. இஸ்ரவேல் எல்லாரும் தங்கள் வம்சங்களின்படி வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். வம்சங்களின் வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய புத்தகம் ஜீவம், நம்முடைய பேர் ஜீவத்தில் எழுதப்பட்டிருக்க வேணுமானா ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ண வேணும், கர்த்தருக்காக வேலை செய்யணும். பிறவி பெருகிடம் நீந்துவார் நீந்தாதார். அது பிறவி பெருகிட வாழ்க்கையில நம்ம அனுபவப்படலைன்னா தேவ சமூகத்தில் போக முடியாது. கைது சொல்லலாம். தேவனுடைய சித்தத்தை நாம செய்ய வேண்டும். அடுத்த பாத்தீங்க பாருங்க, அம்மா பாத்தீங்க முன்னத பாட்டு பாருங்க, ஆகாய 2:23 வாசிங்க. முடிச்சிருக்கேன், டைம் வைப்பு சீக்கிரம். ஆகாய 2:23. நான் உன்னை
என்ன தெரிஞ்சு கொண்டாரு சொல்லுமா? ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை செய்ய போறாரு. பழையதெல்லாம் நினைக்க கூடாது, போனதெல்லாம் நினைக்க கூடாது. புதிய காரியத்தை செய்ய போறாரு, அற்புதத்தை செய்ய போறாரு. இந்த நாளில இருந்து ஒரு தீர்மானம் பண்ண வேணும். கடைசி ஒரு வசனம் பாத்தீங்களா? ஏசாயா 42:1. ஏசாயா 42:1. சொல்லுமா? அப்படி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஜெடம் கொண்டவரு, நான் உன்னுடன் இருக்கிறேன்னு சொன்னவரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவரு, உன்னை தெரிந்து கொண்டே சொன்னவரு, அவர் நம்மோடு கூட இருக்கிற. எல்லாம் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். 4 காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 4 காரியம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்திலே கிறிஸ்தவ ஜீவியம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. ஒன்னானப்பட்ட ஏழின் குடும்பமே ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. காரணம் என்ன? கர்த்தருடைய சித்தம் செய்யாதபடினால. கர்த்தருடைய சித்தம் செய்கிற பொழுது மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்போம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் பொருந்தி செவி கொடுத்து போமானால் நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்ம சபை நல்லதான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபை அப்படி கையெழுத்து சோதனை சொல்லுவாங்களா? என்னென்ன வாய்ப்பு சோதனை சொல்லுமா? நம்மளோடு சேர்த்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. நமக்கு சோதனை வரலாம், இந்த வரலாம், அவமானம் வரலாம். ஆனா அவன் சொல்றாரு, அவனோடனே இருக்கிறேன், அவனை ஆசீர்வதிப்பேன், உன் காரியங்களை செய்து கொடுப்பேன். ஆனா ஆண்டவர் சொல்றது, தாழ்வு நடக்கவே கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. யார் தாழ்மை இருக்காங்களோ கர்த்தர் கிருபை அளிக்கிறவரா இருக்கிறார்கள். சாந்த உணவுகள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? பூமியை இருப்பாங்க. எரிச்சல்பட்டா எல்லாம் கொதறிட்டு போயிடும். தேவத்தமிழ் அமைதியா இருந்து, சாந்தமா இருந்து, அவங்க உலகத்தை சுதந்திரிக்கணும், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும், அற்புதங்களை செய்ய முடியாது. கர்த்தரிடத்தில் கிருபை கேட்கணும். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தரும்படி கையை வைத்து வாய்த்த சோத்திரம் சொல்லுவோமா? அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தில் சோத்திரம் ஏறிடுகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மத்திய வேளைக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கிருபையான மட்டுமா தாங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. நினைத்து பார்க்காத வேத வசனங்களை எங்களுக்கு தந்ததுக்காக சோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை புசித்து ஆண்டு திருப்தி அடைகிறது மட்டுமல்ல, அதை தியானம் பண்ண முடியாது, அசைப்போட முடியாது ஆண்டவரே. நாங்கள் படுத்து உட்கார்ந்திருக்கிற பொழுது எல்லா வேலையும் வேத வசனத்தை அசைப்போட முடியாது. இந்த சாற்றை நாங்கள் குடிந்து குடிக்க முடியாது. கர்த்தாவுக்கு உதவி செய்து முடியாது கொடுக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வண்ணமாக இல்லாமல் இந்த வேத வசனம் எழுதின பிள்ளைங்க வீட்டில் போய் தியானம் பண்ண முடியாது, தியானிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. வேத வசனத்தினாலே ஆண்டு திருப்தி அடைய முடியாது, பலப்பட முடியாது. கர்த்தாவை திரும்ப முடியாது கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேத வசனம் எங்களை ஆற்றி தேற்றி எங்களை வழிநடத்த முடியாது, பலப்படுத்த முடியாது. கர்த்தாவை திரும்ப முடியாது கொடுக்கிறோம். சமாதான வழிநடத்தும் நாமத்து மயப்படுது. சாயங்காலம் ஜெபத்துக்காக தோற்றுறோம், வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்காக தோற்றுறோம், செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்காக தோற்றுறோம். இந்த வாரங்கள் எல்லா ஜெபங்களிலுமாக இருக்கும்படியாக கொடுக்கிறோம். ஒரு பொழுதுகளும் ஆசீர்வதிக்கிறோம். அந்த பிள்ளைகள் வராதவர்கள் தடைபடுவதில்லை. எத்தனையோ பிள்ளைகள் வரல ஐயா, என்னன்னு தெரியல ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுத்தும் நாமத்தை மயப்படும்படி திரும்ப தர முடியாது. கிரியை செய்யப்படி கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஏசி நாமத்தினால் கேட்டுள்ளோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் எழுபத்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் இப்பொழுது எப்பொழுது கர்த்தராகிய இயேசு வரணும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென்.